சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்குவார். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே ஆதரவான அன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே ஆதரவான அன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே உன்னதமா தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே உன்னதமா தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே வாக்கு மாறாத அன்பே தீருவார்த்தை உரைத்தென்னை தேற்றும் அன்பே வாக்கு மாறாத அன்பே தீருவார்த்தை உரைத்தென்னை தேற்றும் அன்பே சர்வவல்ல தேவ அன்பே சந்ததம் ஓங்கும் அன்பே சர்வவல்ல தேவ அன்பே சந்ததம் ஓங்கும் அன்பே ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனை ராஜ
ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். நீர்வார் எங்களோடு பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. 10 பேர் இருந்தா 5 பேர் சத்தம் தான் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் 2வது நாள் சாயந்தர கூட்டத்திலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று சொன்னபடி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய அன்பை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க மாட்டாது என்று சொல்லி, எதெல்லாம் நம்மை பிரிப்பதற்கு வல்லமை உள்ளது, அதிலிருந்தெல்லாம் நாம் எப்படி அவருடைய அன்பிலே இன்னும் வளர வேண்டுமே தவிர அதை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்பதை பற்றி நேற்றிலிருந்து தியானித்து வருகிறோம். வாசிப்போம் மறுபடியும் இந்த வசனங்களை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 36 முதல் 39 வசனங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். நேற்றைய தினத்திலே பார்த்த காரியங்களை சுருக்கமாய் மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த நாளில் வசனங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒருவேளை எதிர்மறையான காரியங்களாக தென்படுகிறது என்று சொன்னேன். உபத்திரவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, வியாகுலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம் என்று எதிர்மறையான காரியங்கள் இந்த இடத்திலே எழுதப்பட்டிருந்தாலும் ஏன் தேவன் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று சொல்லி 6 காரியங்களை நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதான் இந்த நாள் பிரசங்கம், இல்லைன்னா மறுபடியும் நேற்று பண்ண அதே பிரசங்கம் தான் இன்னைக்கு. சரியா? முதலாவது, ஏன் தேவன் இந்த பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார்? நன்மைக்கு ஏதுவாகவே அந்த காரியங்களை செய்கிறார். அதே ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலே வாசித்தோம். சகலமும் நன்மையாக நடக்கும் என்று எழுதப்படாமல் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனால நடக்கிற காரியங்கள் ஒருவேளை தீமை போல தோன்றினாலும், உபத்திரவம் போல தோன்றினாலும் அவை எல்லாம் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொன்னேன். 2வது, தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். வெறும் தேவ பக்தியா அல்ல, அதற்கு முன்பாக கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வருகிறதற்கு ஒரு காரணம், நாம் தேவ பக்தியாய்
ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நடக்க மனதா இருக்கிறோம். அதனால அந்த துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அதனால நாம் அதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னேன். மூன்றாவது, நாம் அவருடைய சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம், குமாரராய் இருக்கிறோம். யோவான் 1:12 அதைத்தான் வாசித்தோம். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் அவருடைய குமாரர் ஆகும்படி, புத்திரர் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய புத்திரர் என்று மேன்மை பாராட்டுகிற நாம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் வேண்டும்னு கேட்கிற நாம், வேதம் சொல்லுகிறது, இதே ரோமர் 8வது அதிகாரத்துல 17வது வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய குமாரரா இருக்கிறபடினாலே, சுதந்திரவாளியா இருக்கிறபடினாலே, அவருடைய ஆசீர்வாதங்களிலே மட்டும் பங்கு கேட்பது நமக்கு நியாயம் அல்ல, அவருடைய பாடுகளிலும் நமக்கு பங்கு உண்டு. அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னேன். என்ன உதாரணம் சொன்னேன்? ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, சொத்து நிறைய வச்சிருந்தார். இன்னொரு அப்பா கடன் நிறைய வச்சிருந்தார். சொத்து மட்டும் வேணும்னு பிள்ளைங்க சண்டை போட்டுக்குவாங்க, கடன் வந்தா எனக்கு இவர் அப்பாவே இல்லைன்னு போயிடுவாங்க. நல்லதுயா, நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது என்று சொன்னேன். சொத்து இருந்தாலும் அதுல நமக்கு பங்கு உண்டு, அவர் கடன் வச்சுட்டு போனாலும் அதை அடைக்கிறதுக்கு நமக்கு பங்கு உண்டு. நல்லதுயா. நான்காவதாக 1 யோவான் 4:17 வாசித்தோம், அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் எங்க இருக்கிறோம்? இவ்வுலகத்திலே இருக்கிறோம். இயேசு அற்புதங்களை செய்தார், அதனால நாமும் அற்புதங்களை செய்கிறவர்களா இந்த உலகத்திலே சுற்றி திரிய வேண்டும். இயேசு அதிசயங்களை செய்கிறவராக இருந்தால் அதனால நாமும் அதிசயங்களை செய்து இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசு பாடுகளையும் பட்டு இந்த உலகத்திலே நடந்தார், அதனால நாமும் பாடுகளை பட்டு நடக்க வேண்டும். நான் பட்டேன்ல அதனால நீயும் படு அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அந்த பாடுகளை அவர் பட்டதுனாலே இன்றைக்கு கிரீடம் தரித்தவராய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவரை போலவே நாமும் அவரோடு கூட உட்கார்ந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறதுனால ஆண்டவர் அவரை போலவே நம்மளையும் பாடுகளின் வழியே ஆண்டவர் நடத்துகிறார். கடைசி 2 காரியம், 1 பேதுரு 1:6-7 வாசித்தோம். நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாய் ஆண்டவர் அநேக பாடுகளை, உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அதற்கும் உதாரணங்களோடு உங்களோடு பேசினேன், உவமைகளோடு உங்களோடு பேசினேன். என்ன சொன்னேன்? இந்த உலகத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, இல்ல வேலைக்கு போகிற இடத்துல ஒரு உயர்வு வேணும்னா, இல்ல அடுத்த நிலைக்கு போகணும்னா, அடுத்த வகுப்புக்கு போகணும்னா என்ன வேணும்? பரீட்சை வேணும். பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாதான் அடுத்த நிலைக்கு போக முடியும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். ஆனால் அதை விட விலையேற பெற்றுதான் நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்பட வேண்டும். அப்பதான் நம்ம விசுவாசத்தின் அடுத்த நிலை கடந்து செல்ல முடியும். விசுவாசத்தின் மேலான நிலைக்கு நாம் கடந்து செல்ல முடியும். அதனால நாம் வளர வேண்டும் என்பதனால ஆண்டவர் நமக்கு ஒரு சில பாடுகளை பரீட்சைகளாக, சோதனைகளாக நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். கடைசியாக பார்த்தோம் 2 கொரிந்தியர் 4:17 ரோமர் 8:18 இப்பொழுது படுகிற பாடுகள், இந்த கொஞ்ச காலத்து பாடுகள், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடுகிற பாடுகள் நமக்கு நித்திய கன மகிமையை உண்டாக்கும். ஆண்டவர் நமக்கு அந்த மகிமையை தர வேண்டும் என்று விரும்புகிறதுனால இந்த கொஞ்ச கால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை அனுமதிக்கிறார். எல்லாருக்கும் புரிஞ்சுதான் அந்த அவசரம் எல்லாம்? நாளைக்கு டெஸ்ட் வச்சா பாஸ் பண்ணிடலாம். தொடர்ந்து வசனங்களுக்குள்ளாய் போவதற்கு முன்பாக, அதுல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்குள்ளாய் போவதற்கு முன்பாக, பாட அனுபவிப்பது நன்மைதான்.
ஆனால் எந்த விதமான பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்ற 2 காரியங்களை மட்டும் சொல்லிவிட்டு பின்பா இந்த நாளின் செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல வாசிக்கிறேன். வாசியுங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். பாடுகள் படுவது ஆண்டவருடைய சித்தம் என்று சொன்னேன். நல்லதுதான், ஆண்டவர் பாடுகளை அனுமதிக்கிறார். ஆனா எப்படி பாட அனுபவிக்கணும்? நன்மை செய்து பாட அனுபவிக்கணும். ரோட்ல போறோம், எவனாவது கூப்பிட்டு 2 அப்பா பீட்டு அப்புறம் ஊர்காரன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நம்ம கூட சண்டை போடும்போது பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணக்கூடாது. பாஸ்டர் ஒரே எதிர்ப்பா இருக்கு பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால ஊரே என்ன அடிக்க வருது பாஸ்டர். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால அவன் அடிக்க வந்தான்? சும்மா இருக்கிறவனே நீ போய் அடிச்சுன்னா வந்து ரொம்ப அடிக்காமையா இருப்பான் இல்லையா? அந்த பாடுகளை குறித்து வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும். நல்லதான் செஞ்சேன், ஆனா இன்னைக்கு யாருக்கு நன்மை செஞ்சனும் அவங்களே எனக்கு விரோதமா பேசுறாங்க அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்கள் தீமை செய்து விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு உங்களுடைய சுயத்திலே ஏதோ ஒன்றை செய்துவிட்டு அதனால உங்களுக்கு பாடு வரும்போது கர்த்தர் எனக்கு பாடுகளை அனுமதித்தார் என்று சொல்லி சந்தோஷப்படுவோமானால் தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம். 2வது 4வது அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் இந்த வசனத்துல 2 காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். 1, தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறது அப்படின்னா 1 நாம் பாட அனுபவிப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நம்ம பாட அனுபவிப்பது தேவனுடைய சித்தமா இருக்கு. 2, தேவனுடைய சித்தத்தின்படியே நாம் பாட அனுபவிக்க வேண்டும். நம்மளே ஏதாவது செஞ்சுட்டு போய் மாட்டிக்கிட்டு அது நிமித்தம் பாட அனுபவித்தோமானால் அது இந்த கணக்குல சேராது. தேவ சித்தத்தின்படி நாம் பாட அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் வேண்டான்னு சொல்ற இடத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவர் செய்யாதன்னு சொல்ற வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதை போய் செஞ்சுட்டு அது நிமித்தம் அந்த பாடுகள் வரும்போது அது தேவ சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறது அல்ல. தேவ சித்தத்தின்படியே நாம் பாட அனுபவிக்க வேண்டும். உங்களுடைய வேலைகளிலே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுக்கு பிரியமானது செய்றீங்களா, பிரியமில்லாத செய்றீங்களா? நான் காலையிலேயே ஒரு உதாரணத்தை கொடுத்தேன். காலை செய்தியில என்னுடைய தொழில் வேறு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு என்று பிரித்தோமானால் அது சரியான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை நமக்கு தராது. நமக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை தான், அது ஆவிக்குரிய வாழ்க்கை தான். ஆனால் நம்முடைய உலக வாழ்க்கை வேறு, ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு என்று 2ஆய் பிரிக்க முடியாது. இயேசு அப்படி வாழவில்லை. அவர் தச்சனுடைய குமாரனாய் இருந்து கண்டிப்பா தச்சு வேலை செஞ்சிருப்பார். செஞ்சிருப்பாரா இல்லையா? வேதத்துல எழுதப்படலை, ஆனா கண்டிப்பா அவர் செய்திருப்பார். அவருடைய அப்பாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்திருப்பார். அதற்காக அவர் தொழிலையும் ஆவிக்குரிய காரியங்களையும் பிரித்து வைத்திருப்பாரோ? சொல்லுங்க. இல்லை. ஒரே வாழ்க்கையை தான் ஆண்டவர் வாழ்ந்தார். அவருடைய போதனம் எல்லாம் வேதம் சொல்லுது. அவர் சொன்னார், என் போதனை எதுன்னு சொன்னாரு? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்து அவர் சொன்ன கிரியை முடிப்பதே எனக்கு போதனமா இருக்கிறதுன்னு சொன்னார். எனக்கு சாப்பாடே என்னதான்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதான்னு சொன்னார். இப்ப நாம் நம்முடைய தொழிலிலோ வேலையிலோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல இருந்தோமானால் பாடுகள் வரும். அந்த பாடுகள் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் அனுபவிக்கிற பாடுகள் அல்ல. இப்ப 1, நன்மை செய்து பாட அனுபவிக்கணும். 2, தேவ சித்தத்தின்படி பாட அனுபவிக்க வேண்டும். சரி, இப்ப இந்த நாளின் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம்.
அப்படி ஒருவேளை நம்ம பாட அனுபவிச்சோம்னா வேதம் சொல்லுது 3வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு. நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான்களாய் இருந்தால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லல. பெரிய படிப்பையும் பட்டத்தையும் பெற்றிருந்தால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லல. அல்லேலூயா. பெரிய பலத்தை உடையவர்களாய் இருந்தால் 300 கிலோ வைத்த ஒரே கையில தூக்கிடுவாரு அப்படின்னா அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லல. வேதம் என்ன சொல்லுது? நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீதியின் நிமித்தம் பாடுபட்டால் நம்மை வேதம் சொல்லுகிறது நாம் பாக்கியவான்கள். எத்தனை பேர் பாக்கியவான்களாய் இருக்க விரும்புகிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள். 3 காரியங்களை இந்த நாளிலே முடிந்தால் 3 அல்லது 1 சமயத்துக்கு தகுந்தாற் போல ரோமர் 8:36 முதல் 3 காரியங்கள் உபத்திரவம், வியாகுலம், அடுத்த துன்பம். இந்த 3 ஒன்று போல தோன்றினாலும் இந்த 3க்குள்ளே ஒரு சில வித்தியாசங்கள் காணப்படுகிறது. உபத்திரவம் என்று சொல்லும் போது அது நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் அனுமதிக்கிற ஒரு காரியம் உபத்திரவம். உபத்திரவம் வரும்போது நம்முடைய விசுவாசத்திற்கு அது ஒரு சோதனையாய் அமையும், நம்முடைய பொறுமைக்கு அது ஒரு சோதனையாய் அமையும். அது உபத்திரவம். வியாகுலம் என்பது நம்முடைய இருதயத்திலே கசப்பை உண்டாக்குகிற ஒரு காரியம். ரொம்ப சோர்ந்து போயிடுவோம், இப்படி நடந்திருக்க கூடாதே ஆண்டவரே என்று சொல்லி நாம் அழுகக்கூடிய ஒரு காரியம். டிக்ஷனரி சொல்லுது, வியாகுலம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை நம்ம இருந்தோம்னா, அந்த நிலையில இருந்தோம்னா உடனே நமக்கு உதவி தேவைப்படுகிற ஒரு நிலை என்று டிக்ஷனரி சொல்லுகிறது. அதனுடைய மீனிங் ஆங்கிலத்துல உபத்திரவம் என்றால் ட்ரிபுலேஷன், வியாகுலம் என்றால் டிஸ்ட்ரெஸ், தாங்கவே முடியாத வேதனை, நமக்கு உடனே உதவி வேணும்னு நினைக்கிற ஒரு நிலைமை தான் வியாகுலம். துன்பம் என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்திலே பெர்சிக்யூஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய கிரியையினால் வருவதல்ல, நாம் தேவனை விசுவாசிப்பதனால் வருகிற காரியங்கள் துன்பம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது உபத்திரவத்தை போலவோ வியாகுலத்தை போலவோ அல்ல. நாம் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே, நாம் கிறிஸ்தவர்களாய் மாறினதுனாலே, கிறிஸ்துவின் மீது நம்முடைய அன்பை வைத்திருக்கிறதுனாலே எல்லாரும் சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு துன்பத்தை கொண்டு வருவார்கள். They persecute us. அப்போ இந்த 3 காரியங்களும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரித்து விடுவதற்கு அதுக்கு கொஞ்சம் வல்லமை இருக்கா இல்லையா? கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. உற்சாகமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் உபத்திரவம் வரும்போது கொஞ்சம் பின்மாறி போகிறதை பார்க்கிறோம், வியாகுலம் வரும்போது பின்மாறி போகிறதை பார்க்கிறோம், துன்பம் வரும்போது பின்மாறி போகிறதை பார்க்கிறோம். அப்போ ஏன் மறுபடியும் ஆண்டவர் இந்த உபத்திரவங்களை அனுமதிக்கிறார்? இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோமானால் இந்த உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ நம்மை அவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. வாசிப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஏசாயா 48:10. ஏசாயா 48வது அதிகாரம் 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களை இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு அந்த நினைவு இன்னும் இருதயத்தில் இருக்கிறது? யோசித்து பாருங்கள். எந்த நிலைமையிலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்?
நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கும்போது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். நல்லா இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில வந்த போதுதான் இந்த ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். வேதம் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்ப அந்த உபத்திரவம் எவ்வளவு ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது. ஒருவேளை உபத்திரவமே வரலன்னா இந்த ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டிருக்க முடியாது. அநேகருடைய சாட்சி அதுதான். 199 பேர் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிற அந்த சமயம் உபத்திரவத்தின் காலம்தான். அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஒருவரை தெரியும், அவர்கிட்ட எப்போ பிரதர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டா, நான் நல்லா இருந்தேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. வேதத்தை வாசித்தேன், இவர்தான் உண்மையான தெய்வம் என்று வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டேன், அதனால ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படிப்பட்டவர்கள் வெகு சிலர் தான். ஆனா 99% பேர் ஆண்டவரை தெரிந்து கொண்ட இடம் இதுதான், உபத்திரவத்தின் குகை. அப்ப எப்பெல்லாம் அதுக்கப்புறம் உபத்திரவம் வருதோ நம்ம நினைச்சுக்கணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தின் குகையிலே தான் நீர் என்னை தெரிந்து கொண்டீர். அந்த உபத்திரவம் எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய சிந்தையில கொஞ்சம் மாற்றம் வரணும். அநேகர் நினைக்கிறோம் ஆசீர்வாதங்கள்லாம் என்ன நினைக்கிறோம் சொல்லுங்க. ஆசீர்வாதம்னா என்ன நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்தளவுக்கு ஆசீர்வாதம்னா என்ன? பதில் சொல்லனா ஆன்லைன் ப்ரேயர் தான் இன்னைக்கு. உங்களை பொறுத்தளவுக்கு ஆசீர்வாதம்னா என்ன சொல்லுங்க. தப்பான விடையெல்லாம் ஒண்ணும் இல்லை, என்னதான் சொல்லலாம். சரி, செழிப்பா இருக்கிறது. வேற என்ன? நன்மையான காரியங்கள் வர்றது. வேற அவ்வளவுதானா? டெய்லி அதுக்கான ஜெபம் பண்றீங்க அப்படின்னு என்னன்னே தெரியாம ஜெபம் பண்ணீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஆசீர்வாதம்னா என்ன? குறை இல்லாம இருக்கிறது. அந்த காரியம், ஜெபிக்கிற காரியம் நடக்கணும், அதான் ஆசீர்வாதம். வேற கிருபையை பெற்றுக் கொள்றது. சரி, இப்ப நமக்கு இருக்கிற சிந்தையெல்லாம் எப்படி இருக்குன்னா, நன்மையான காரியங்கள் நடக்கும் போதுதான் ஆசீர்வாதம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு உபத்திரமும் ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. பேசுகிற காரியங்கள் கொஞ்சம் ஆழமாகத்தான் இருக்கும், அதனால நல்ல சிந்தியுங்கள், தியானியுங்கள். ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகள் மட்டும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் அனுமதிக்கிற உபத்திரவங்களும் நமக்கு ஆசீர்வாதமே. நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று எழுதப்பட்டாலும் ஆண்டவர் அனுமதிக்கிற உபத்திரவங்களும் நமக்கு நன்மையே. அல்லேலூயா. என் வாழ்க்கையில அநேக பாடுகளை பட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு அதெல்லாம் என்னைக்குமே பெருசாக தோன்றுவதில்லை. ஏன்னா அந்த நாட்களில ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் பொக்கிஷமா என்னுடைய இருதயத்துல இருக்கிறது. இந்த வயதுல இத்தனை ஆழமா என்னால் ஆண்டவரை ருசித்து பார்க்க முடிந்தது என்றால், ஆண்டவர் என்னை உபத்திரவத்தின் குகையிலே நடத்தினார், தனிமையிலே என்னை நடத்தினார், பாடுகளிலே என்னை நடத்தினார், நெருக்கத்திலே என்னை நடத்தினார். அதனால இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு என்னால ஆசீர்வாதமா இருக்க முடியுதுன்னா அந்த உபத்திரவம் எனக்கு ஆசீர்வாதமா இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப தேவன் உங்களையும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறபடியினால் தான் ஆண்டவர் உபத்திரவங்களை கஷ்டமாக உங்களுக்கு கொடுக்கவில்லை, ஆசீர்வாதமாகவே உங்களுக்கு கொடுக்கிறார். இனி உபத்திரவம் கஷ்டம் வரும்போது ஆண்டவரே இதிலிருந்து விடுதலையாக்கும்னு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி இதை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அநேகர் அதை பண்ணுகிறதில்லை, ஆண்டவர் வேதனைப்படுகிறார். உபத்திரம் வரும்போது ஆண்டவர் பார்த்து நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் பழக்கப்படுத்துகிற காரியம் அதுதான். இன்னைக்கு வரைக்கும் உபத்திரம் வந்தா முதல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஏன்னா இன்னும் நான் உம்மிடத்துல கிட்டி சேர முடியும், இன்னும் நான் உம்மை நெருங்கி வர முடியும், அதனால எனக்கு இதை அனுமதித்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப இனி யாராவது ஆசீர்வாதம்னு சொன்னா என்னதும் கூட வரும்னு நினைச்சுக்கணும். உபத்திரமும் ஆசீர்வாதம் தான் ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள
இருக்கணும். கடைசி வரை அதை மறக்க கூடாது. அல்லேலூயா. உபத்திரம் வந்தாலும் சபையில வந்து சாட்சி சொல்லணும். ஆண்டவர் எனக்கு இந்த உபத்திரவத்தை கொடுத்தார், அது எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப உபத்திரவத்தின் குகையிலே தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. அப்ப நாம் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்த போதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே வந்தது. அப்பதான் நாம் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டோம். அந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ தடவை எத்தனையோ பேர் உங்களுக்கு வந்து வசனங்களை சொல்லி இருப்பார்கள். எத்தனையோ தடவை இந்த மாதிரி கூட்டங்களை வந்து கலந்து கொண்டிருந்திருப்பீர்கள், வசனங்களை போதித்திருப்பார்கள். ஆனா எப்போ அந்த திருவசனத்தை ஏற்றுக்கொண்டீங்க, எப்போ அந்த பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ளே வந்ததுன்னு யோசித்து பார்த்தா, மிகுந்த உபத்திரவப்பட்ட அந்த நேரத்திலே தான், அந்த நாட்களிலே தான் இந்த சந்தோஷம் நமக்குள்ளே வந்தது. நான் நேற்றே சொன்னேன், ஒருவேளை நீங்க புதுசா வரும்போது சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு எதுவும் வராது, கஷ்டமே வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி வேதம் சொல்லல. கஷ்டம் வரும், நீங்க பட்டதோட இன்னும் அதிகமா வரும். ஆனா அத்தனை கஷ்டத்திலையும் நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும். அதான் வேதம் சொல்லுது, மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. அல்லேலூயா. அப்போ உபத்திரவத்திலேதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு சந்தோஷம், ஆசீர்வாதத்தோடு இருப்பது அல்ல. அநேகருடைய சாட்சிகளை வாசித்து பாருங்கள், இந்த காரியம் உங்களுக்கு விளங்கும். அநேக மிஷனரியுடைய சாட்சியை வாசித்து பாருங்கள், இந்த காரியங்கள் உங்களுக்கு விளங்கும். எத்தனையோ வெள்ளைக்காரர்கள் ஜெர்மனியிலிருந்தும் அமெரிக்க தேசத்திலிருந்தும் இந்த இடத்திற்கு வந்து ஊழியம் செய்தார்கள். 20 வயதில 25 வயதில அவருடைய நாட்டை விட்டு, அவர்களுக்கு இருந்த சுகபோகத்தை விட்டு, அவருடைய தகப்பன் வீட்டை விட்டு இந்த இடத்திலே வந்து நமக்காக ஊழியம் செய்தார்கள். அநேகர் கடைசி வரைக்கும் அவருடைய ஊருக்கு திரும்பியே போகல, இங்கேயே மரித்து விட்டார்கள். எங்கே அடக்கம் பண்ணி இருக்கிறார்கள் என்று கூட அவருடைய ஊர்ல இருக்கிறவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் இந்த இடத்திலே வந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். நான் அநேக மிஷனரிகளை சந்தித்திருக்கிறேன். அவள் சொல்லுகிற காரியம் எல்லாம் ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்யும் போது எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்வாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு. நான் அந்த கஷ்டப்படுகிற அந்த நாட்களிலே ஒரு ஆத்துமா அன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. நமக்கு கோடி கோடியா பணம் வந்தாலும் அந்த சந்தோஷம் நம்ம இருதயத்துல வராது. அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை அப்பதான் நம்ம அனுபவிக்க முடியும். மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். அப்ப அந்த அனுபவத்தை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உபத்திரவம் நமக்கு தேவையா இல்லையா? தேவை. ஏன்னா எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள வேண்டிய காரியம், உபத்திரவத்தின் குகையிலேதான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப ஏன் இந்த உபத்திரவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார்? ஏன் உபத்திரவம் நமக்கு தேவை? வாசியுங்கள். சங்கீதம் 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன். இப்பொழுதோ வார்த்தையை காத்து நடக்கிறேன். உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்னா, எப்போ நம்முடைய வழி கொஞ்சம் தாறுமாறா போகுதோ அப்போ ஆண்டவர் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். எதுக்கு அனுமதிக்கிறார்? எதுக்கு அனுமதிக்கிறார்? மீண்டும் சரியான வழியிலே நாம் நடக்கும்படியா. அதான் சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்லுங்க, உபத்திரப்படுவதற்கு முன்
வழி தப்பி நடந்தேன். எப்படி நடந்தேன்? வழி தப்பி. சரியான வழியில நடந்தேன்னு எழுதியிருக்கு. வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்போ உபத்திரவம் வந்துருச்சு. அடுத்து, இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்போ உபத்திரவம் தேவர் அனுமதிக்கிற ஒரு முகாந்திரம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக ஆண்டவர் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். உபத்திரவம் வருவதற்கு முன்பாக வழிதப்பி நடந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இப்பொழுதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறேன். உபத்திரவத்தை என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். இப்பொழுதோ நான் உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய அனுபவத்தை இப்படி பகிர்ந்து கொண்டார். ஒரு குடும்பம், மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம். இவர் சுவிசேஷம் எல்லாம் சொல்லி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். நல்ல உண்மையா இருந்தாங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நல்ல வேலைகளை கொடுத்தார். நல்ல சம்பாத்தியங்களை கொடுத்தார். நல்ல பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனா ஆசீர்வாதங்கள் வந்ததற்கு பின்பு அவருக்கு நேரம் இல்லாம போச்சு. எதுக்கு? சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இல்ல, ஆண்டவரை ஆராதிக்க நேரம் இல்ல, ஆண்டவரை துதிக்க நேரம் இல்ல. பாஸ்டர் போய் கூப்பிட்டே இருந்தார். பிரதர், நீங்க எந்த நிலைமையில இருந்தீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. நீங்க இப்போ பிசினஸ் ஆண்டவர் தான் ஆசீர்வதிச்சாரு. ஆனா இப்போ உங்களுக்கு பிசினஸ் தான் முக்கியமா போச்சு, ஆண்டவர் முக்கியம் இல்லாம போயிட்டாரு. அப்படி இருக்கக்கூடாது பிரதர், சர்ச்சுக்கு வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு. நான் வரையான்னு சொல்றாரு. ஆனா அவரு வரவே இல்லை. ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தாரு. ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு ஒரு பாம்பு அமைச்சாரு. ஆமா, அந்த பாம்பு போய் அவருடைய பையனை கொத்திருச்சு. உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போனாங்க. ஒன்னும் பெரிய சீரியஸான ஒரு காரியங்கள் அல்ல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. உடனே பாஸ்டர் போன் பண்ணாரு. இவரு, யார் இந்த மாதிரி பையனை பாம்பு கடிச்சிச்சு, சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு வாங்க. அவரு கிளம்பி வந்தாரு. வந்தோன்னு முதல் கேள்வி அவர்கிட்ட கேட்டாரு, உங்க பையனை கடிச்ச அந்த பாம்பு எங்க அப்படின்னு கேட்டாரு. என் பையன் இங்க படுத்துட்டு இருக்கா, நீங்க அவனை விட்டுட்டு கடிச்ச பாம்பை கேக்குறீங்களே, எதுக்கு? இல்ல இந்த பாம்புக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் பண்ண முடியாத காரியத்தை அந்த பாம்பு பண்ணிருக்கு. நான் உங்களை எத்தனையோ தடவை சர்ச்சுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தேன், வரல. ஆனா என்னால பண்ண முடியாத அந்த பாம்பு பண்ணிருச்சு. அதனால அந்த பாம்பை காமிச்சீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நன்றி சொல்றேன். வழி தப்பி நடக்கும் போது சில வேளைகளில பாம்பை ஆண்டவர் உடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். உபத்திரவங்களை உடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். நீங்கள் கெட்டு போக வேண்டும் என்று அல்ல, அழிந்து போக வேண்டும் என்று அல்ல, திரும்பவும் கர்த்தருடைய வழியிலே உங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். இரண்டாவது வாசியங்கள் 71வது வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இரண்டாவது, நாம் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரும்படி தேவன் விரும்புகிறார். ஏற்றுக்கொண்ட நாட்களிலே இருந்ததை போலவே நாம் இருந்து நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடுவது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் சத்தியத்திலே வளரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால நல்ல நாள்ல நமக்கு ஏதாவது சொன்னா நமக்கு மண்டையில ஏறாது. நல்லா இருக்கும்போது ஏதாவது சொன்னா கேட்பீங்க, நான் நல்லா தானே இருக்கிறேன், அமைதியா இருக்கு. நல்லா இருக்கும்போது ஏதாவது சொன்னா நம்ம மண்டையில ஏறாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஆள் மரமா ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமா வச்சிருந்தாரு. நல்லா பிசினஸ் எல்லாம் வளர்ந்தது. பார்த்து சொன்னது அவர் கால் ஏறிச்சா? இல்ல. நல்லது சொல்றாரு, ஏறல. ஏன்னா இவருக்குள்ள இருக்கிற நினப்பு, நான் ஆண்டவருக்கு பிரியமா தானே இருக்கேன், அதனாலதான் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு. ஆமே. நிறைய பேர் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். எல்லாமே வாழ்க்கையில் நல்லா நடந்ததுன்னா ஆண்டவர் நம்ம ஆசீர்வச்சிருக்காரு, நம்ம ஆண்டுடைய சித்தப்படிதான் நடக்கிறோம் நினைச்சுக்கிறோம்.
இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரன் யாரு? உங்களுக்கு தெரிஞ்ச பேர் சொல்லுங்க. அம்பானின்னு ஒருத்தர் இருக்காரு, டாட்டான்னு ஒருத்தர் இருக்காரு. பொள்ளாச்சியில பெரிய பணக்காரர் அது நல்லா தெரியும். அவரு ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறதுனாலே பெரிய பணக்காரரா இருக்காரு இல்ல. அப்ப நமக்கு நிறைய இருந்து ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நம்ம ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கிறோம்னு அர்த்தமா? இல்லை. அதனால நம்ம காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறதுனால ஆண்டவர் நம் மீது பிரியமா இருக்கிறார் என்ற அர்த்தம் இல்ல. ஆண்டவர் உபத்திரவங்களை அனுமதிக்கிறதன் இரண்டாவது நோக்கம் நமக்கு பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும்படியா, வசனங்களை கற்றுக் கொடுக்கும்படியா. ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு புரியாது, அப்படியே போயிடுவோம். இல்லை எவ்வளவுதான் இங்க பிரசங்கி மாறு வந்து உயிரை கொடுத்து கத்துனாலும் நீங்க அப்படியே மெதுவா உட்கார்ந்துட்டு ஒரு ஆமையும் போட்டுட்டு அப்படி போயிடும். ஆனா எப்போ அந்த வசனங்கள் உங்களுடைய இருதயத்துல ஏறும்னா நீங்க அதை உங்க வாழ்க்கையில அனுபவமாக்கும் போதுதான் அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துறது வாசிக்கிறோம். சங்கீதம் வாசிக்கும் போதெல்லாம் அதுவும் வாசிப்போம். நமக்கு கொடை இருக்குது, அதனால அதை குடிச்சிட்டு போயிடுவோம். ஆண்டவர் அதை கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? அல்லேலூயா. உங்களை கொண்டு போய் பாலைவனத்துல விட்டு கொடையும் இல்லாம செருப்பும் இல்லாம, அல்லேலூயா, மட்ட மதியான வெயில்ல நடக்க விட்டாதான் அந்த வசனத்தோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். அப்பதான் ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே அந்த வசனம் இருக்கே, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த வசனத்தை நிறைவேற்றுங்கன்னு எப்ப ஜெபம் பண்ணுவோம்? பாலைவனத்துல செருப்பு இல்லாம சூட்டுல நடு மத்தியானத்துல நடக்கும் போதுதான் நமக்கு அந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் அப்படிதான் நடத்தினார். இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக, பகலிலே மேக ஸ்தம்பமாக. ஏன் பகல்ல மேக ஸ்தம்பமா இருந்தாரு? சொல்லுங்க. ஆமா, பகல்ல நிறைய வெயில் அடிக்கும். இந்த வெயில் தெரியாம ஜனங்களை நடத்துறதுக்காக பகலில மேக ஸ்தம்பமாய் கூட இருந்தார். நைட் ஏன் அக்னி ஸ்தம்பமா இருந்தார்? வெளிச்சம் வேணும், குளிர் அவர்களுக்கு வந்து விடும். அதனால ஆண்டவர் அக்னி ஸ்தம்பமா இருந்தார். அதனால அவர்களுக்கு அந்த அனுபவம் இருந்தது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று. நமக்கு உபத்திரவங்கள் வருவதற்கு இரண்டாவது காரணம், ஆண்டவர் நமக்கு பிரமாணங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அநேகருடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில சிந்தித்து பார்த்து இருந்தால் ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். ஒரு சில வசனங்களை உங்களால் மறக்கவே முடியாது. அந்த வசனங்களை எப்ப ஆண்டவர் கொடுத்தாருன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு விளங்கி. ஒரு நிமிடம் உங்களுக்கு இல்ல ஒரு 30 வினாடிகள் உங்களுக்கு நேரம் தருகிறேன், யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அப்படி கொடுத்த வசனங்கள், ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு ரொம்ப இருதயத்திற்கு இவ்வளவு ஆறுதலா இருக்கும். அந்த வசனத்தை நினைவிலே கொண்டு வாருங்கள். அந்த வசனத்தை ஆண்டவர் எப்பொழுது கொடுத்தார் என்று யோசித்து பாருங்கள். கண்களை மூடி நான் யோசிப்போம். நான் கண்ணை திறந்தா அங்கிருந்து வேடிக்கை பார்த்துட்டா, கண்களை மூடி 30 வினாடிகள் நாம் யோசிப்போம். இந்த வசனத்தை உங்கள் நினைவிலே கொண்டு வாருங்கள். இந்த வசனத்தை ஆண்டவர் எப்பொழுது உங்களுக்கு கொடுத்தார்? யோசித்து விட்டீர்களா? வசனம் ஞாபகத்துக்கு வந்துதா? நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. பரவாயில்ல, ஆண்டவர் நிறைய வசனங்களை கொடுத்திருக்காரு போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த சூழ்நிலைகளை வாசிக்கும் போது நம்முடைய இருதயத்திலே ஒரு உயிர்ப்பு உண்டாகுது. இந்த சூழ்நிலையில நான் இவ்வளவு நெருக்கப்படும் போது இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரே. அது ஒருவேளை பிரசங்கத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கலாம். ரொம்ப வேதனையோடு வண்டியில போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு கார்ல பின்னாடி எழுதியிருப்பாங்க ஒரு வசனம், அந்த வசனம் உங்களோட பேசி இருக்கலாம். இல்ல ஏதோ வேதனையோடு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கீங்க, திடீர்னு பாக்குறீங்க, அங்க ஒரு வசனம் போர்டு வச்சிருப்பாங்க, அதன் மூலமா ஆண்டவர் அந்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த கொடுத்த அந்த நாட்களை யோசித்து பார்த்தால் உபத்திரவத்தின் நாட்களிலே தான் அந்த பிரமாணத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப உபத்திரவம் நமக்கு நல்லதா இல்லையா? 107வது வசனத்தை வாசியுங்கள். 107. 107. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பு. வேதத்துல எங்க சங்கீதத்துல முக்கியமாக உபத்திரவமும் வசனமும் இல்ல உபத்திரவமும் பிரமாணமும் உபத்திரவமும் வேதமும் சேர்ந்தேதான் வரும். நிறைய இடங்களிலே வாசித்தார். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவர் பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறார், வசனங்களை கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறார், வேதத்தை கற்றுக் கொடுக்கும்படி நமக்கு விரும்புகிறார். அதனால ஆண்டவர் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். நம்மிலே அநேகர் உபத்திரவத்தின் நாட்களிலே தேவனை நோக்கி பார்ப்பதில்லை. நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க? கஷ்டம் தான் முதல்ல யாருக்கு போன் பண்றீங்க? பாஸ்டருக்கு. முதல்ல எங்க போறீங்க? சர்ச்சுக்கு வரீங்க. எவ்வளவு பேர் முதல்ல ஆண்டவரை பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தான். பத்திரம் வந்த உடனே ஆண்டவர். பாஸ்ட பேசுறது தப்பு இல்லை, பாஸ்ட வந்து ஜெபம் பண்றது தப்பு இல்லை. ஒருவேளை பாஸ்ட் எங்கேயோ மிஷினரி ஊழியத்துக்காக எங்கேயோ போயிட்டாரு, தொடர்பு கொள்ற நிலையிலேயே இல்லை, என்ன பண்ணுவீங்க? அதுதான் நிலையான யாருதான்? நிறைய தச்சு உள்ள விட மாட்டாங்க. தச்சு மக்களை என்ன விட்டு நீங்களே பிரிச்சுவீங்க போல இருக்கு. அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவரோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறார். நமக்கு விரோதியா இராதவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறார். நான் இங்க வந்து நின்று, நான் பெரிய ஊழியக்காரன், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நான் உங்களுக்காக செய்யறேன், உங்களுக்கு கஷ்டம் வரும்போது உடனே எனக்கு போன் பண்ணுங்க, அப்படியே கூட கொஞ்சம் காணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்பேன்னா, நான் அவரோடு சேர்க்கிறவனா இருக்க மாட்டேன், என்னோடு சேர்க்கிறவனாய் மாறிவிடுவேன். அதை வேதம் அங்கீகரிக்கவில்லை. நான் அவரோடு சேர்க்காவிட்டால் நான் சிதறடிக்கிறவனாய் இருப்பேன் என்று வேதம் சொல்லுவேன். அதனால எப்பொழுதும் நான் சுவிசேஷம் அறிவிச்சாலும் சரி, வசனங்களை சொன்னாலும் சரி, நான் சொல்லுகிற காரியம் ஆண்டவரை நோக்கி பாருங்க, என்னை அல்ல. நான் வந்து இங்க நிக்கிறதுனாலயோ, நான் உங்க தலையில கை வைக்கிறதுனாலயோ, நான் உங்களுக்கு ஜெபம் பண்றதுனாலயோ ஒண்ணும் நடக்காது. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா நான் ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்துல இருந்து உங்களுக்கு வருகிறது, அவ்வளவுதான். நல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. நம்ம ஊழியர்களை பார்த்து 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 ஹீரோ வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆண்டுடைய சமூகத்துல. அவர் ஜெபிச்சா விடுதலை ஆகும், இவர் ஜெபிச்சா விடுதலை ஆகும் அப்படின்னு. அவர் ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் விடுதலை ஆக்குறார் என்றால் அது கொஞ்ச காரியம் தான். நீங்கள் விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் விடுதலை ஆகும். ஏன்னா அநேக கள்ள ஊழியர்கள் இருக்கிறார்கள், கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவங்க கூட்டத்தில் என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது, சாட்சிகளை சொல்லுகிறார்கள். ஒருவேளை பொய்யா இருக்கலாம், அது ஒரு காரியம்தான். ஆனா 99% உண்மைதான். அற்புதங்கள் நடக்கத்தான் செய்கிறது. நீங்க நினைக்கலாம், ஏன் இப்படி நடக்குது? அவங்க கூட்டத்திலேயும் தான் அற்புதம் நடக்குது,
அப்ப அவங்க ஆண்டுடைய சித்தத்தின்படி தானே செய்யறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி அல்ல. அந்த ஜனங்கள் விசுவாசித்து வருகிறார்கள். நான் இந்த இடத்துல போனால் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார் என்று அந்த ஜனங்கள் விசுவாசிக்கிறதுனால அந்த ஜனங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் இறங்கி வருகிறார். இவங்க வந்து கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நின்று ஜெபம் பண்றதுனால அல்ல. உண்மையான ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் மனது உருகிறது உண்மை. அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் விசேஷமாய் கேட்கிறது உண்மை. ஆனா எல்லா இடங்களிலும் அப்படி அல்ல. அதை அட்வர்டைஸ் பண்ணி ஒருத்தருக்கு நடக்க முடியாதவருக்கு ஆண்டவர் சோகம் கொடுத்துட்டாருன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சகோதரர் ஜெபிப்பதற்கு முன் எப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு, அப்புறம் அவர் தலையில கை வச்சோடனே அப்படி கொஞ்சம் அப்படி நிமிருவாரு, அப்புறம் இப்படி நிமிருவாரு, அப்புறம் டான்ஸ் ஆடுவார். அதையெல்லாம் போட்டு பத்திரிகையில பெருசா 2 பேஜுக்கு போடுவார். வேதம் சொல்லுகிறது, ஏன் ஏசப்பா ஒரு நாள் அப்படி செய்யல? பவுல் அப்படி செய்தானா? இல்ல. பவுல ஒரு இடத்துல நீர்தான் தேவர் அப்படின்னு சொன்னாங்க. நீர்தான் கடவுள், கடவுளே வந்துட்டாரு. நம்ம ஆளா இருந்தா அதையும் படம் முடிச்சு பத்திரிகையில போட்டிருக்கோம். ஆனா பவுல் என்ன தெரியுமா பண்ணான்? சட்டையை கிழிச்சிட்டான். ஐயோ, என்ன இப்படி நினைச்சிட்டாங்களே, நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவா, நான் சாதாரண வேலைக்கார ஆண்டவருக்கு என்ன போய் கடவுள்னு சொல்லிட்டாங்களேன்னு சட்டையை கிழிச்சார் பவுல். இன்னைக்கு என்ன பண்றாங்க? அதையும் படம் முடிச்சு தேவனே இறங்கி வந்து விட்டார் என்று ஜனங்கள் சாட்சி சொல்லார்கள். அதையும் பேப்பர்ல போட்டுருவோம், அதையும் டிவியில சொல்லுவாங்க. அறிந்து கொள்ளுங்கள், கடைசி காலங்களிலே இருக்கிறோம். நாம் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் உபத்திரவம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. உண்மையான பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால், பவுலே பயப்படுறாரு. என்ன பயப்படுறாரு? நான் பயந்து இருக்கிறேன்னு ஒரு வசனம் சொல்லுது. எதுக்கு பயப்படுறாரு? சத்துரு ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்து விடுவானோ என்று பயந்து இருக்கிறேன். பவுலே பயப்படுகிற ஒரு காரியம். ஏவாளையே சத்துரு வந்து வஞ்சிச்சான். 2 பேர் தான் பிறந்தாங்க. ஆண்டவர் 2 பேர்த்தோட தான் பேசினாரு. யாரும் கூட? ஆதாமோடும் ஏவாளோடும். ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேளையில வந்து அவரோட பேசிட்டு போகிற நல்ல ஆண்டவர். 2 பேர்த்துக்கு தான் பிரசங்கம் நடந்தது. 2 பேர்த்துக்கு தான் ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் இருந்தது. அப்படி இருக்கும் போதே அந்த 2ல 1 ஏமாந்துருச்சு. 1 ஏமாந்ததோட சும்மா இல்லாம நல்லா இருந்து இன்னொன்னையும் போய் இழுத்துட்டு வந்துருச்சு வஞ்சனைக்கு. அப்போ ஆண்டவர் மட்டும்தான் நேரடியா பேசின, வேற யாரும் அவங்க 2 பேர்த்துக்கு நடுவுல இல்லை. ஒரு பிரசங்கிமாரோ, தீர்க்கதரிசியோ, ஊழியக்காரனோ, சபையோ, சபை போதகரோ, சுவிசேஷகரோ யாரும் ஆண்டவருக்கும் அவர்களுக்கு நடுவா இல்லை. டைரக்ட் கான்வர்சேஷன். அப்படி இருக்கும் போதே சத்துரு வஞ்சித்து விடுவான் என்றால், இத்தனை பேர் பெருகி இருக்கிற இந்த நாட்களிலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்து விடுவானோ என்று பயந்து இருக்கிறேன் போல் சொல்ற. அப்ப அந்த வஞ்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? உபத்திரவங்கள் வேணும். இன்னொரு வசனத்தை வாசிங்கள். 153வது வசனம். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவே. மறுபடியும் உபத்திரவத்துக்கு கூட எது வருது? வேதம் வருது. அநேக வசனங்களை வாசிக்கும் போது 2க்கும் சம்பந்தம் இல்லாம பார்க்கிறோம். உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், அதை மட்டும் வாக்குத்தத்தமா எடுத்துக்கணும். சொல்லுங்க. கூட இருக்கிற நம்முடைய வேதத்தை மறவேன்னு விட்டுருவோம். நமக்கு எப்பவுமே அப்படிதான். சின்ன வயசுல இருந்து நமக்கு அதான குழப்பம். சின்ன பிள்ளைங்களுக்கு கிரீம் பிஸ்கட் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? கை வச்சு காமிங்க. கையெல்லாம் நான் பார்க்கட்டும். கிரீம் பிஸ்கட்டை நீங்க சாப்பிட்டது இல்லையா? சரி, நிறைய பேர் சாப்பிட்டுருக்கீங்க. ஒரு கிரீம் பிஸ்கட் எடுத்து
ஒரு சின்ன பிள்ளை கொடுத்தா அது என்ன பண்ணும்? பிஸ்கட்டை 2ஆ பிரிச்சு கிரீம் மட்டும் சாப்பிட்டு பிஸ்கட்டை தூக்கி போட்டு. ஹல்லேலூயா. சின்ன வயசுல இருந்தே நமக்கு அதான பழக்கம். அதனால வசனம்னு வரும்போது என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், நான் கர்த்தருடைய வேதத்தை மறவேன்னு சொன்னா பின்னாடி இருக்கிற பிஸ்கட்டை விட்டுட்டு நடுவுல இருக்கிற முன்னாடி இருக்கிற கிரீமை மட்டும் எடுத்துக்கும். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. 10 ரூபா காசு கொடுத்து அந்த பிஸ்கட்டை வாங்கிட்டு பிஸ்கட்டை தூக்கி எறிஞ்சிட்டு கிரீமை மட்டும் சாப்பிட்டா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். வேதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், வசனங்களை கொடுத்திருக்கிறார். பிஸ்கட்டை விட்டுட்டு கிரீமை மட்டும் சாப்பிட்டா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அப்ப பிரமாணங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு நேரம் உபத்திரவப்படும் போது. 3வது வாசிப்போம். 75வது வசனம், சங்கீதம் 119 75. கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தவறுகள் நிகழ்ந்து விடுகிறது. எல்லா நேரமும் நாம் பரிசுத்தமாய் நடப்பதில்லை, ஆண்டே சித்தத்தின்படி நடப்பதில்லை. அப்பப்போ ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்துதான் விடுகிறோம். அவர் நீதியுள்ள தேவனா இருக்கிறபடினாலே அவருடைய உண்மையின்படி அந்த நேரங்களிலே ஆண்டவர் ஒரு சில உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஏன்னா உங்களை அந்த நேரத்துல ஒரு உபத்திரவத்தை உங்களுக்கு கொடுக்கலைன்னா, ஒண்ணு நீங்க செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தெரியாமலே போய்விடும். மீண்டும் அந்த தவறுகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்து விடுங்கள். ஏன்னா ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல, இல்ல தப்பு இல்லைன்னு உங்களுக்குள்ள தோணிடும். அதனால ஆண்டவர் அந்த நேரத்துல உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். இன்னொன்று, பிசாசு போய் நின்று ஒளியும் தூதனுடைய வேஷத்தை தரிச்சு போய் ஆண்டவருக்கு முன்னாடி நின்று கேட்பான். என்ன கேட்பான்? ஏயா, உனக்கு இது நியாயமா இருக்கா? நான் ஏதாவது பாவம் பண்ணனா? நான் ஒரே ஒரு சின்ன நினப்பு தான் என் இதயத்துல வந்தது. என்ன வந்தது? நான் தேவனை போல் ஆவேன், நான் உம்மை போல் ஆவேன் மனசுலதான் நினைச்சேன். நான் ஏதாவது தூதர்கள் எல்லாம் கூட பேசி எல்லாரும் அவரோட யுத்தம் செய்வோம்னு நான் ஏதாவது பிளான் பண்ணனா? இல்ல. இல்ல உங்க சீட்டு கடையில் ஏதாவது பாவம் வச்சனா? இல்ல. இல்ல உங்களை ஏதாவது பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணனா? இல்ல. இல்ல நீங்க எங்கேயாவது தூங்கும் போது தலையில கல்லெடுத்து போடுறதுக்கு நான் பிளான் பண்ணனா? இல்ல. அப்படி ஆண்டவர் உறங்குறவர் அல்ல. அப்படி ஏதாவது நான் செஞ்சனா? ஒண்ணும் செய்யல. நான் நினைச்சேன். என்ன நினைச்சேன்? இது போல ஆகணும்னு நினைச்சேன். அதுக்காக நீ என்ன பண்ணிட்டீர்? மேல இருந்து கீழே தள்ளி விட்டீர். நான் இன்னைக்கு உங்க மகன்னு சொல்ற இந்த ஆளு இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இருக்கான், நீர் அவனை தண்டிக்காம எப்படி இருக்கிறீன்னு கேட்பான். கேட்பானா மாட்டான்? சொல்லுங்க. கண்டிப்பா கேட்பான். கண்டிப்பா கேட்பான். வேதம் சொல்லுகிறது அவனுக்கு இன்னொரு பேர் குற்றம் சாட்டுகிறவன். எப்பவும் தேவ பிள்ளைகள் மீது குற்றம் சாட்டுகிறது தான் அவனுடைய வேலை, பிரதானமான வேலை. தான் ஆண்டவருக்கு முன்னாடி நின்று என்ன தள்ளி விட்டீங்களே, இவன் தப்பு பண்ணிட்டு இருக்கான், இவனை ஏன் என்ன இப்படி வச்சிருக்கீன்னு கேட்பான். ஒண்ணுமே பண்ணாத யோபை பார்த்தே சொன்னான். என்ன சொன்னான்? உத்தமனும் சன்மார்க்குன்னு ஆண்டவரே சொல்றாரு. இவன் சொல்றான், நீர் அவனுக்கு எல்லாம் நன்மையே செய்திருந்தா அப்படிதான் இருப்பான், கொஞ்சம் எங்கிட்ட விடும் அப்புறம் பாரும் அப்படின்னு சொல்றேன். நல்ல நீதிமானாகிய யோபுக்கே அப்படின்னா, பாவிகளிலே பிரதான பாவியாகிய பவுலை விட பிரதானமான பாவியருக்கு வார்த்தையே இல்லை. அப்படிப்பட்ட என்ன பத்தி அவன் என்ன போய் சொல்லுவான்? புரியுதா உங்களுக்கு? தேவன் நீதி உள்ளவரா இருக்கிறதுனால உண்மையின்படி நமக்கு உபத்திரவங்களை அப்பப்போ ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறது உண்மைதான். ஆனா நம்ம செஞ்சதுக்கு கொஞ்சம் நம்ம அனுபவிக்கணும். அது வேதம் முழுவதிலிருந்தும் பார்க்கலாம். தாவீது தவறு செய்தார், ஆண்டவர் மன்னித்தார். என்ன தப்பு பண்ணா தாவீது? பெரிய தப்பு, நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. ஒரு தப்பு, பெரிய தப்பு என்ன பண்ணா?
உரியாவினுடைய மனைவியாகிய பத்சேபாவை தனக்கென்று எடுத்துக்கொண்டான். உரியாவை கொலையும் செய்து விட்டான். ஆண்டவர் அவனை மன்னித்தார், உண்மைதான். தீர்க்கதரிசி சொல்றான், நீ அப்படி பண்ணதுனால உடைய குமாரன் மரிப்பார். பத்சேபாவுக்கு பிறந்த முதலாவது குமாரன் மரித்தார். அந்த பிள்ளை இறந்தது, அந்த பிள்ளை செத்தது. ஆனாலும் மனதிருக்கிற ஆண்டவர் அடுத்து பிறந்த சாலமோனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக உயர்த்தினார். நாம் செய்கிற பாவங்களுடைய விளைவுகளை நாம் ஒரு சில வேளைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் நம்மை மன்னித்தாலும், நியாய தீர்ப்பிலே ஒருவேளை அதை அவர் நினையாதிருந்தாலும், அந்த பாவத்தினுடைய விளைவுகளை நாம் இந்த உலகத்திலே ஒரு சில வேளைகளிலே நாம் ஈடு கொடுக்கத்தான் வேண்டும். அது வேதம் முழுவதிலிருந்து நீங்க வாசிக்கணும். ஆண்டவர் மன்னிப்பார், அதுல ஒரு தவறும் இல்லை. ஆனா அப்படியே விட்டுட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் தான் ஒரு தடவை சிலுவையில செத்துட்டாரு, அதனால எத்தனை பாவனாலும் பண்ணணும். அப்படியும் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் இந்த உலகத்துல. நான் ஒரு தடவை ஆண்டவர் சிலுவையில மறைச்சிட்டாரு, அதனால நீ என்னன்னா பாவம் பண்ணு, ஆண்டவர் ஒன்ன மன்னிச்சுவார். வேதம் அப்படி சொல்லவில்லை. வெளிப்படத்துல வாசித்தால் தெரியும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி போட்டுருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறுக்கி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்கு. மோசே ஜெபம் பண்ணும்போது சொல்றான், என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து எடுத்து போடணும்னு சொல்றான். அப்ப எடுத்து போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. அப்ப ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா அது டிக்கெட் பரலோகத்துக்கு நினைச்சிடக்கூடாது. வேதம் சொல்லுது, முடிவு பரியந்த நிலையில் இருக்கிறவனே ரட்சிப்பினுடைய ஆரம்பத்துலதான் நம்ம இருக்கிறோம். நீங்க அழுது மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து பாவத்தை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தது ரட்சிப்பின் ஆரம்பம் மட்டுமே. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படும். ரட்சிப்பு அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான வார்த்தையா தோணும். காப்பாத்துறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. சேவ், அவ்வளவுதான். நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். இருளின் அந்தகாரத்திலிருந்து, சத்துருவின் கையிலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. நரகத்துக்கு நேரா நடந்து கொண்டிருந்த நம்மை காப்பாற்றி ஆண்டவர் பரலோகத்துக்கு நேரம் நடக்க வச்சிருக்காரு. அப்ப ஒரு தடவை காப்பாத்திட்டா முடிஞ்சதுன்னு அர்த்தமா? இல்லை. நம்மை பீறி போடும்படி, பட்சித்து போடும்படி, மறுபடியும் நம்ம நரகத்துக்கு இழுக்கும்படி கடைசி வரைக்கும் நமக்கு போராட்டம் இருக்கும். கடைசி வரையும் நம்ம காப்பாற்றிட்டே நாம ஆண்டவர் பின்னாடி நடந்தாதான் கடைசியில் ஆண்டவர் வரும்போது, கடைசி எக்காலத்துடைய சத்தம் கேட்கும் போது, வான் ஆண்டவர் கூப்பிடும் போது, அப்பதான் அந்த ரட்சிப்பு பூரணப்படும். அப்பதான் அந்த ரட்சிப்பு முடியும். ஆனா ரட்சிப்பு என்பது ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல. ஒரு தடவை வந்துட்டு அதோட முடிஞ்சதுன்னு சொல்றதுக்கு அப்படி ஒரு முறை மாத்திரம், அது ஒரு முறை அனுபவம் அல்ல. அது ஒவ்வொரு நாளின் அனுபவம். கடைசி வரை நாம் நிலை நிற்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. 4வது அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனம். ஈஸ்வருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு சுட்டி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யார் சொன்னா? சரி, வீட்டுல போய் வாசிப்போம். யார் சொன்னா? நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் எங்க பிரவேசிக்கணுமா? தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். யாருக்கெல்லாம் தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னு ஆசை இருக்கு? அப்போ கொஞ்சம் பேருக்கு இல்ல. எல்லாருக்கும் தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னு ஆசை இருக்கு. அல்லேலூயா. அப்பன்னா அதுக்கு போற வழி என்ன வழிதான்? குருதின வழி. என்ன வழி? இங்க என்ன வாசிச்சோம்? அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும். இந்த ஊருக்கு வர்றதுக்கு நிறைய வழி இருக்கு. என்னென்ன வழி இருக்கு? என்ன வழி இருக்கு? ஒண்ணு சீனிவாசபுரம் வழியா வரலாம், இன்னொன்னு சுலேசனப்பட்டி வழியா வரலாம், இன்னொன்னு பஞ்சாபுரம் பெரிய வழியா வரலாம்.
கோடாம்பட்டி வழியா வரலாம். அது எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியுது. சரி, கோடாம்பட்டி வழியா வரலாம். பாருங்க எவ்வளவு வழி இருக்கு பாருங்க, 5 வழி இருக்கு. இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு நிறைய வழி இருக்கு. அதனால யாராருக்கு எப்படி சௌகரியமோ அந்தந்த வழியில வரலாம். ஒருவேளை அந்த பக்கம் கோட்டூர் பக்கம் தங்கி இருக்கிறவங்க வந்தியாபுரம் வழியா வரலாம். ஊத்துக்குடியில தங்கி இருக்கிறவங்க சீனிவாசபுரம் வழியா வரலாம். அப்படி ஒவ்வொருத்தரும் அங்கங்க இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த வழி சௌகரியமோ அந்தந்த வழியில இந்த கிராமத்திற்கு வந்து சேரலாம். ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. 5 வழி 6 வழி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா தெய்வமும் ஒண்ணுதான், எல்லாமே கடைசியில ஒரு இடத்துலதான் போய் சேருது அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் அதை அங்கீகரிக்கவில்லை. ஏசு சொன்னார் நானே வழின்னு சொன்னார், நானும் வழின்னு சொல்றது. இப்படியே சொன்னாரு, நானும் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல. என்ன சொன்னாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னாரு. அந்த வழி என்ன வழி? உபத்திரவங்களின் வழி. வேற ஏதாவது வழியில போய் ஷார்ட்கட்ல போய் பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைச்சா அது நடக்காது. ஏன்னா வேற எந்த வழியும் பரலோகத்துக்கு போகாது. ஹல்லேலூயா. போற மாதிரி தெரியும், ஆனா நடுவுல வேற எங்கேயா போயிடும். ஒரே வழி பரலோகத்துக்கு போறது. இயேசு நடந்த அதே உபத்திரவங்களின் வழிதான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். அந்த வழியிலே நடக்கும்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வழியில நம்ம நடத்ததான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த வழியில நடக்கிறது நல்லதா இல்லையா? எங்க போய் சேருவோம்? சத்திரமா போய் சேர்ந்துருவோம். அல்லேலூயா. சுகபோகமா இருக்கிறவர்கள் உலகத்துல உண்டு, ஆனா அவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல வந்து சேர முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாம் ஐஸ்வர்யவானா இருந்து வேதம் சொல்லுது, அவன் கூடாரவாசியா இருந்தான். எதற்காக அவன் காத்திருந்தான்? ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிற அந்த நகரத்திற்காக ஆபிரகாம் காத்திருந்தபடினாலே ஐஸ்வர்யவானாய் இருந்தும் நிறைய பணம் அவனுக்கு இருந்தும் அவன் வீட்டுல பிறந்த வேலைக்காரங்களே எத்தனை பேர் வேதம் சொல்லுது? எத்தனை பேர்? 300 பேர். வீட்டுல பிறந்த வேலைக்கார அத்தனை பேரும் இவனுக்கு யுத்தம் செய்யறதுக்கு நிற்பாங்க ரெடியா. அப்படி இருக்கிற அந்த ஆபிரகாம் கூடாரவாசியாகவே இருந்தான், உபத்திரவங்களின் வழியாகவே நடந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த வழிதான் என்னை அந்த நகரத்திற்கு கொண்டு செல்லும். லோத்து வீடெல்லாம் கட்டி நல்லா இருந்தான். அல்லேலூயா. செழிப்பான பட்டணத்திலே, செழிப்பாய் தோன்றின பட்டணத்திலே வீடெல்லாம் கட்டி பெரிய ஆள் போல அங்க இருந்தான். அவனுடைய முடிவு பரிதாபமாய் போனான். மனைவி உப்புத்தூணாய் மாறிவிட்டால் அவனிலிருந்து பொல்லாத சந்ததிகள் புறப்பட்டது. ஆனால் கூடாரவாசியாய் குடியிருந்த ஆபிரகாமோ பத்திரமாய் அந்த நகரத்துக்கு போய் ஆண்டவர் நம்மை இந்த வழியிலே ஏன் நடத்துகிறார் என்றால் நாம் பத்திரமாய் அவரிடத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதுனால அநேக உபத்திரவங்களின் வழியாய் நம்மை நடத்துகிறார். இந்த வழியாக நாம் தேவ ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். உபத்திரவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறதற்கு இன்னொரு காரணம்,
நம்ம உபத்திரவப்படலைன்னா மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலா இருக்க முடியாது. பல்லு வலி அவனுக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. மற்றவன் சொல்லும் போது நமக்கு தெரியாது. சும்மா ஒரு பல்லு வலிக்கு சும்மா ஊரையே கூட்டுறான் கத்தி. ஆனா நமக்கு வரும்போதுதான் என்ன தெரியும்? அந்த வலி தெரியும். ஐயோ இது இவ்வளவு வேதனையா இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப அவனுக்கு வந்தாதான் அவனுக்கு அந்த வேதனை புரியும். நம்முடைய ஆண்டவர் ஞானம் உள்ளவர். அதனால ஆண்டவர் நமக்கு அந்த உபத்திரவங்களை தருகிறார் என்றால் ஆண்டவர் நம்மை அநேகருக்கு ஆறுதலாய் வைக்க போகிறார் என்றார். எனக்கே பசினா என்னன்னு தெரியலன்னா பசியா இருக்கிற ஒருவனுக்கு நான் உடனே ஆகாரம் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு பசினா என்னன்னு தெரியாது. பசினா என்னமோ போல கொஞ்ச நேரம் இரு, நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பசினா என்னன்னே தெரியாது. ஆனா எனக்கு பசின்னு என்னன்னு தெரிஞ்சதுன்னா நான் அதை அனுபவிச்சிருந்தேன். ஆனால் எவனாவது பசியோட வாசல வந்து என்ன செய்வோம்? இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு முதல்ல அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம மற்ற வேலை பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு ஏன் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார்? மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய முடியாது. 6வது வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அது ஊனம் உள்ளதாய் பிறந்தது. ஊனமுள்ள ஒரு குழந்தையாய் பிறந்தது. அவருக்கு புரியவில்லை. நல்ல ஊழியக்காரர், சத்தியத்திலே நிற்கிறவர். ஏன் எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு பார்த்தார். பதில் இல்லை. இருந்தாலும் அந்த குழந்தையை நேசித்து அன்போடு வளர்த்தார். நல்ல ஞானமுள்ள குழந்தையாய் வளர்ந்தது. நேசமுள்ள குழந்தையாய் இருந்தது. ஆனால் 1.5 வயதிலே அந்த குழந்தை மரித்து விட்டது. வேதனை தாங்க முடியவில்லை. ஆண்டவரே, ஏன் எனக்கு முதலாவது இப்படி ஒரு குழந்தையை கொடுத்தேன்? அதை கொடுத்து நாங்கள் நேசமாய்த்தான் வளர்த்தோம். நீர் கொடுத்த குழந்தை என்று சொல்லிதான் அதை நேசமாய் வளர்த்தோம். எந்த ஊர்லயும் கொண்டே நாங்க விட்டுறல, எந்த ஹாஸ்டல்லையும் விட்டுறல. நாங்களே தான் அதை அன்பாய் வளர்த்தோம். ஆனா ஏன் 1.5 வயதிலேயே அந்த குழந்தையை நீர் எடுத்துக்கொண்டேன்? ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் உனக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்பினேன், அதனால இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையிலே தந்தேன். ஒருவேளை அப்பொழுது அவர்களுக்கு அது புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஆயிரக்கணக்கான போலியோ பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை எடுத்து வளர்க்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது இந்தியாவிலே போலியோவே கிடையாதுன்னு 2011 சொல்லிட்டாங்க. இந்தியாவிலே இனி போலியோ பாதிப்பு இல்லை என்று சொல்லி. ஆனால் போலியோ இருந்த நாட்களிலே அப்படிப்பட்ட குழந்தைகள் அநேகர் இருந்தார்கள். அவளை எல்லாம் எடுத்து வளர்த்து அவளுக்கு வேண்டிய காரியங்களை செய்து அவளை புரிந்து கொண்டு அவளுக்கு வைத்தியம் செய்து அவளை நடக்க வைத்து 4 காலிலே நடந்தவர்களை 2 கால்களிலே நடக்க வைத்து அவ்வளவு பெரிய மகிமையான ஊழியத்தை ஒரு பகுதியாக அவருடைய ஊழியத்திலே கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் அந்த பிள்ளையை உடைய வாழ்க்கையில கொடுத்ததற்கும் எடுத்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்கு. ஒருவேளை அதை அவர்கள் அனுபவிக்காது இருந்திருந்தால் இவ்வளவு ஈடுபாட்டோடு இத்தனை பிள்ளைகள் வளர்த்தப்பட்டிருக்குமானா நம்ம எனக்கு தெரியாது. ஒருவேளை செஞ்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ செய்வோம், ஆண்டவர் காணிக்கையும் கொடுக்குறாரு, எப்படியோ அவர்களை நடத்துவதற்கு ஆண்டவர் நடத்தட்டும்னு விட்டுருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளையை கொடுத்து 1.5 வருடங்கள் நேசமா இந்த பிள்ளை வளர்க்கப்பட்டு எடுக்கப்பட்டதுனால நிச்சயமாய் இந்த ஹோமிலே வளர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதே அன்பு அவர்கள் செலுத்தி இருப்பார்கள், அதே ஆறுதல் அவர்கள் செலுத்தி இருப்பார்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களை அனுமதிப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன? நாம் மற்றவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படியா. வேதம் சொல்வது, நாங்கள் உபத்திரவப்பட்டது உங்களுடைய ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாய் இருக்கும். அடுத்தது வாசியுங்கள்.
ஆமா, ரெண்டுமே அப்படிதான் சொல்றாரு. நாங்க உபத்திரவப்பட்டாலும் அது உங்களோட ஆறுதலுக்கு தான். நாங்கள் ஆறுதல் படும் போதும் என்ன, உபத்திரவத்துல உண்மையான ஆறுதல் யாரால் தர முடியும்? யார்தான் தர முடியும்? உபத்திரவத்துல உண்மையான ஆறுதல் யார் தான் தர முடியும்? ஆண்டவர் தான் தர முடியும். அதுல உங்களுக்கு சந்தேகமா? ஆண்டவர் தான் உண்மையான ஆறுதலை தர முடியும். அப்போ அந்த ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ளும் போது மற்றவங்க கஷ்டத்தோட வரும்போது என்ன சொல்லுவோம்? இந்த ஆறுதலை ஆண்டவர் உங்களுக்கும் தருவார்னு சொல்லுவோம். அதே ஆறுதல் உங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அந்த ஆறுதலை அனுபவிச்சிருக்கோம், நம்ம அந்த ஆறுதலை பெற்று கொண்டிருக்கிறோம். அதனால நான் உபத்திரவப்பட்டாலும் அந்த உபத்திரவம் மற்றவர்களுக்கு ஆறுதலாயிருக்கும். உபத்திரவப்பட்டு ஆறுதல் அடையும் போதும் அந்த ஆறுதலும் மற்றவர்களுக்கு ஆறுதலாயிருக்கும். அல்லேலூயா. வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நிறைய பேருக்கு நமக்கு தெரியல, இருந்தாலும் பைபிள் சொல்லுங்க, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி. அதனால இப்பதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? கடைசியா இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம கொடுத்திருக்காரு ஆண்டவர். எதுக்கு? உபத்திரவங்களை சகிக்கிறதுக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஒரு பெரிய டாக்டர் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, என்ன வந்து பாருங்கன்னு சொன்னா அதை மிஸ் பண்ணுவீங்களா? இல்ல. இப்படி யாரு அடிச்சு பிடிச்சினாரு போயிடும். ஏன்னா அவ்வளவு பெரிய டாக்டர் நமக்கு இந்த இதை கொடுத்திருக்காரு. இல்ல எவ்வளவு ஒரு பெரிய ஆடு உங்களை கூப்பிட்டு ஒரு வேலையை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாருன்னா காசே வாங்காம கூட நம்ம போய் இந்த காரியத்தை செஞ்சு தருவோம். ஏன்னா அவ்வளவு பெரிய ஆள் நமக்கு நம்மளை நம்பி இந்த காரியத்தை கொடுத்திருக்காரே, இந்த காரியத்தை நமக்கு செஞ்சிருக்காரே அப்படி. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உபத்திரவங்களை சகிக்கும்படி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கு. ஆண்டவர் சொல்ல, இதெல்லாம் நீ சகிக்கணும்பா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷத்தோட அதை சகிக்கணும். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு நாம் அதை சகிக்க வேண்டும். ஏன்னா நமக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வேண்டான்னு சொல்றதுக்கு அது ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் நியமிச்சார், நீ இதெல்லாம் படணும்பா, இதெல்லாம் பட்டா உனக்கு நல்லது, உனக்கு ஆறுதல்னு ஆண்டவர் சொல்லிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் பேசுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, இருந்தாலும் 2 காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிப்போம். இப்போ உபத்திரவங்களை ஏன் அனுமதிக்கிறாருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. என்னென்ன? ஒண்ணு, நாம் வழி தப்பி நடக்கும் போது திரும்ப நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். 2வது, பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். 3, அவருடைய உண்மையின்படி நமக்கு உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் தவறுகிறோம். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறபடினாலே உண்மையின்படி நமக்கு உபத்திரவத்தை தருகிறார். 4, அநேக உபத்திரவங்களின் வழியா தான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். அது ஒரே வழிதான் இருக்கிறது என்பதனாலே ஆண்டவர் உபத்திரவத்தின் வழியிலே நம்மை நடத்துகிறார். அடுத்தது, அதுக்கு முன்னாடி மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலா இருக்கும்படி, அநேகருக்கு நாம் ஆறுதலா இருக்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உபத்திரவங்களை தருகிறார். கடைசியாக 2 பேர் 3 பேர் தான் பதிலே சொல்றீங்க. எல்லாரும் பதில் சொல்லணும், இல்லைன்னா நாளைக்கு இதே பிரசங்கம். அல்லேலூயா. கடைசி என்ன சொன்னேன்? உபத்திரவங்களை சகிக்கிறதுக்கு நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நியமம், ஒரு கட்டளையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்து விட்டார். உபத்திரவ சகின்னு. அல்லேலூயா. அதனால உபத்திரவப்படுகிறது நல்லது. அல்லேலூயா. நம்ம எத்தனை பிரசங்கத்தை கேட்கிறோங்கிறது முக்கியம் இல்லை,
நான் எத்தனை பிரசங்கத்தை வித்தியாசமா பண்றேங்கிறது முக்கியம் இல்லை. இதே பிரசங்கத்தை நாளைக்கும் பண்றதுக்கு நான் தயார். இதே வசனங்களை நைட்டெல்லாம் உங்களுக்கு நிறைய தடவை சொல்றதுக்கு நான் தயார். ஒருவராகி இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். அல்லேலூயா. கலை அறிவு நம்ம பரலோகத்துக்கு கொண்டு, உங்களை எல்லாத்தையும் விட எனக்கு அறிவு அதிகம் தான். அல்லேலூயா. ஆனா நீங்க ஈஸியா பரலோகத்துக்கு போயிருவீங்க, நான் வருவேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்முடைய அறிவை வைத்து ஆண்டு பரலோகத்துக்கு கூப்பிடுறதில்ல. அவங்களெல்லாம் விட உனக்கு அறிவு நிறையா இருப்பா, நீ வந்துடு அப்படின்னு ஆண்டு கூப்பிட மாட்டார். ஒரு வசனம் தெரிஞ்சாலும் அதுக்கு உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க போயிருவீங்க. எத்தனை பிரசங்கத்தை நான் ஊரூரா போய் பண்ணியும் தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தேன்னா நான் இங்கேயே இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். ஆர்டர் வந்தாருன்னா நீங்க எல்லாம் போயிருவீங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறதுனால எனக்கு எதுவும் உத்தரவாதம் இல்லை நான் மேல போயிடுவேன். நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருந்தாதான் நானும் மேல போவேன். ஏன்னா நான் உங்களை போல பாடுள்ள மனுஷன். ஆமென். உபத்திரவப்படுகிற நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ரெண்டே காரியம், சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவத்தை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார் என்று கற்றுக்கொண்டோம். ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். இந்த உபத்திரவங்கள் வரும்போது அது தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பதற்கு அந்த உபத்திரவத்திற்கு கொஞ்சம் வல்லமை இருக்கதான் செய்யும். அப்படி அவருடைய அன்பை விட்டு நாம் பிரிந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் ஒன்று செய்ய வேண்டும், உபத்திரவங்களிலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்னா ஏன் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்னு 2 நாள் சத்தியம் கேட்டிருக்கோம். அல்லேலூயா. இத்தனை காரியங்களை வேதத்திலிருந்து தியானித்து இருக்கிறோம். இப்போ உபத்திரவங்கள் வரும்போது சோர்ந்து போகாம என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். திடீர்னு ஜெயலலிதா அம்மா பொள்ளாச்சிக்கு வரும்போது கருப்பம்பாளையத்தில் இருக்கிற அந்த அம்மாவை நான் பார்க்கணும், கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். அந்த நாடை நீங்க மறப்பீங்க? சொல்லுங்க. ஊரெல்லாம் போஸ்ட் எடுத்து விட்டுவீங்க. நீங்க எல்லாத்துக்கும் ஃபிளக்ஸ் பேனர் வைக்கிறாங்க. 1 வயசு குழந்தை பிறந்த நாள் கொண்டாடுறதுல இருந்து 15ஆம் நாள் நினைவு அஞ்சலி வரைக்கும் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஃபிளக்ஸ் பேனர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சீஃப் மினிஸ்டர் உங்களை ஒரு நாள் பார்க்கணும்னு நினைச்சாலே போதும், உடம் மாறிடும், நட மாறிடும். வாடகைக்குனாவது ஒரு ஏசி காரை வச்சாவது கார்ல போய் பார்ப்போம். ஏன்னா யார் கூப்பிட்டுருக்கா? சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டுருக்காரு. வேதம் சொல்லுகிறது நம்முடைய உபத்திரவங்களிலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அப்படி ஒரு மேன்மை உபத்திரவங்களிலே நாம் பாராட்ட வேண்டும். யாரையோ போய் சந்திப்பதற்கல்ல. ஆண்டவர் என்னை உபத்திரவங்கள் வழியாக நடத்துகிறார், நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஆண்டவர் இந்த வழியா நடத்துறார், ஏன்னா இந்த வழியில நடந்தாதான் நான் பரலோகத்துக்கு போக முடியும், அதனால இந்த உபத்திரவத்துல நான் மேன்மை பாராட்டுறேன். அப்படியே கூனி குறுகி ஐயோ இந்த உபத்திரவப்படுறேன், அப்படி இல்லை. சந்தோஷமாய் ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை எனக்கு தந்திருக்காருன்னு என்ன செய்யணும்? மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 4வது வசனம். மிகுந்த தைரியத்தோட எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாயிருக்கிறேன். சாதாரண சந்தோஷம் அல்ல. பவுல் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார்? பரிபூரண சந்தோஷமா இருக்கிறேன். எதுல? உபத்திரவத்தில். உபத்திரம் வரும்போது ஒண்ணு, உபத்திரவத்துல நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். 2வது பரிபூர்ண சந்தோஷம் இருக்கும். ஆண்டவர் இந்த உபத்திரவத்துல என்ன கொண்டு வந்திருக்காரு, எவ்வளவு அழகா ஆண்டவர் என்ன நடத்த போறார். எனக்கெல்லாம் உபத்திரம் வரும்போது எனக்கு உபத்திரவத்தை விட இன்னொன்னுலதான் எனக்கு கவனம் அதிகமா இருக்கு. இந்த உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் எப்படி என்னை விடுதலையாக்க போகிறார், அவருடைய வழிகள் வித்தியாசமானது அல்லவா, எப்படி ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய போறான்னு எனக்குள்ள சந்தோஷம்.
சின்ன காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு நாள் நான் நார்த் சென்னையில ஒரு இடத்துல பிரசங்கிக்க வேண்டும். ஒரு கன்வென்ஷன்ல, ஒரு ஆண்டு விழாவில பிரசங்கித்து விட்டு அன்னைக்கு அங்க நார்த் சென்னை என்பது தாண்டி பொன்னேரி எல்லாம் தாண்டி இருக்கிறது. சென்னையிலிருந்து ட்ரெயினிலேயே 1 மணி நேரம் போனோம். அப்படி ஒரு டிஸ்டன்ஸ். அங்கே பிரசங்கத்தை முடிப்பதற்கே 9:07 ஆகிவிடும். நான் அடுத்த நாள் கோயம்புத்தூருக்கு வர வேண்டும் என்ற எனக்கு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண கோயம்புத்தூர்ல. எனக்கு பஸ்ஸு 10 மணிக்கு பஸ். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நான் சென்ட்ரல்ல இல்லை, கோயம்பேட்டில் நான் ஏற்ற வேண்டும். ஆனா எனக்கு என்னுடைய காரியத்து நிமித்தம் பிரசங்கத்தை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் போகணுங்கிறதுக்காக யாருக்கும் ஜெபம் பண்ண முடியாது, எனக்கு லேட் ஆச்சுன்னு சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு எப்போ ஆண்டவர் முடிக்க சொன்னாலும் அப்போ பிரசங்கத்தை முடிச்சுட்டு வந்த எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு மெதுவா ட்ரெயின் ஏறி போனேன். ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும். நான் நினைச்சேன் ஆண்டவர் எனக்காக பஸ் லேட்டா வர வைப்பாருன்னு நினைச்சேன். நான் கோயம்பேடு போய் ஏறணும். நான் சென்ட்ரல் வந்து அங்கிருந்து ஒரு பஸ்ஸையோ ஆட்டோவையோ இல்லை காரையோ ஏதோ ஒன்று பிடிச்சி அங்கிருந்து கோயம்பேடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, அங்கதான் எல்லா பஸ்ஸும் வரும். அங்க போய் ஏறணும். ஆனா அங்க பஸ் லேட்டா வரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் என்னை வித்தியாசமான வழியில நடத்த அன்றைக்கு சுத்தமா இருந்தார். சின்ன காரியம் தான். நான் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இறங்கினேன். நான் கோயம்பேடு போக வேண்டும், இல்ல தாம்பரம் தாண்டி இன்னொரு இடத்துல போய் ஏற வேண்டும். நான் ஸ்டேஷனுக்கும் போயிட்டேன். சரி தாம்பரம் தாண்டி போயிடலாம், கோயம்பேடுல இருந்து அங்க வரதுக்குள்ள நம்ம அங்க போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு. எனக்குள்ளே ஒரு ஏவுதல், ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி போன் பண்ணுன்னு. டாக்டர் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு, என்ன போன் பண்ண சொல்றாரு, எப்படி இருந்தாலும் பஸ் அங்கதானே வரும் அப்படின்னு. நானும் போன் பண்ணேன். முதல் தடவை போன் போது சொன்னாங்க இன்னும் பஸ் கோயம்பேடுக்கே வரல அப்படின்னு சொன்னாங்க. மணி அப்பவே 11. 9 மணிக்கு கிளம்ப வேண்டிய பஸ் கோயம்பேடுல கிளம்பவே இல்லைன்னாங்க. சரி ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் அங்க போய் ஏறிக்கிறேன், இப்ப பரவாயில்ல நான் அந்த பக்கம் போய் ஏறிக்கலாம்னு நினைக்கிறேன். மறுபடியும் போன் பண்ணி சரி எதுக்கு ஒரு 5 நிமிஷத்துல போன் பண்ணுங்க நான் சொல்றேன் அப்படின்னாங்க. மறுபடியும் போன் பண்ணேன். அவர் ஏதோ பேச்சுவாக்கில சொன்னார், பஸ் இன்னும் சென்ட்ரல்லையே தாண்டி வரல. புரியுது. நான் இருக்கிற இடத்துக்கே பஸ்ஸை கொண்டு வரணும்னு ஆண்டவர் நினைச்சார். நான் நினைச்சேன் ட்ரெயின் எல்லாம் ஏறி எங்கேயாவது போய் அந்த பஸ்ஸை பிடிக்கணும்னு. ஆனா நான் நிக்கிற இடத்துலயே நான் ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலுக்கு வாசல் நின்று இருந்தேன். அவங்க சொன்னாங்க அந்த ஹோட்டல் வெளியில பஸ் வரும் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கு நைட் நான் சாப்பிடவும் இல்லை. அதனால அந்த ஹோட்டலுக்கு வெளியில நல்லா கடையெல்லாம் இருந்தது. வாழைப்பழம் பண்ணெல்லாம் சாப்பிட்டுட்டு மெதுவா நின்றுட்டு இருந்தேன். ஆண்டவர் சௌரியமாக அந்த பஸ்ஸை கொண்டு வந்தார். என்ன காரியம்தான். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் நடத்துகிற அந்த வழி வித்தியாசமா இருந்தது, மகிமையா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் ஏன் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார் என்ற அநேக காரியங்களை இந்த நாளிலே தியானித்தோம். ஹல்லேலூயா. கரண்ட் வேற போயிடுச்சு. நீங்க தூங்குறீங்களா முடிச்சிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா சொன்னாதான் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் முதலாவது ஏன் நம்ம உபத்திரவங்களின் வழியில நடத்துகிறார் சொல்லுங்க. கரண்ட் வேற போயிடுச்சு பிரதர், இல்லைன்னா நோட்டனாவது பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உபத்திரவங்களின் வழியாய் ஒருவேளை நாம் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உபத்திரப்படுகிற நம்மை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உபத்திரவத்தின் குகையிலே தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். உபத்திரவமே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்று சொன்னால் இந்த ஆண்டவரை நாம் தெரிந்து கொள்ளாமலே போயிருப்போம். ஆனால் அந்த உபத்திரவம் நம்மை ஆண்டவரிடமாய் கொண்டு வந்தது. நாம் ஆண்டவரோடு சேர்க்கப்பட்டோம். அதனால் அந்த உபத்திரவம் நமக்கு ஆசீர்வாதமே. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களை அனுமதிக்கிறதற்கு அநேக ரகசியங்கள் உண்டு, அநேக நோக்கங்கள் உண்டு. உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்து கொண்டிருந்தோம்.
ஆனால் அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதித்த போது உம்முடைய பிரமாணத்தை காத்து நடந்தேன், உம்முடைய வசனத்தை காத்து நடந்தேன். முதலாவது உபத்திரவங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறது நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகவே. இரண்டாவது, உபத்திரவப்படும் போதுதான் நாம் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். சாதாரணமாய் சொல்லும் போது அந்த வசனங்கள் ஜீவன் உள்ளதாய் நமக்குள் வருவதில்லை. ஆனால் உபத்திரவப்படும் போது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வசனங்கள், கற்றுக் கொடுக்கிற அந்த வேதத்தின் காரியங்கள் ஜீவன் உள்ளதாய் நமக்குள்ளே செயல்படுகிறது. அந்த ஆசீர்வாதம் உபத்திரவம் வரும்போதுதான் அது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும்படியாய் தேவன் அந்த உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். மூன்றாவது, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவர் உண்மையின்படி அந்த உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். அநேக முறை தவறி விடுகிறோம். நம்முடைய தவறை நமக்கு உணர்த்தும்படியாக அந்த உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். ஏனென்றால் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்கும் போது குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான்காவது, நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக, நாம் உபத்திரவப்படும் போதுதான் அந்த ஆறுதலின் முக்கியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அந்த உபத்திரவத்தின் வேதனையை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ அதே உபத்திரவத்தை மற்றவர்கள் படும்போது அவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்லும்படி தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உபத்திரவங்களை தருகிறார். பரலோகத்துக்கு போகிற வழி உபத்திரவத்தின் வழி. அது குறுகலான பாதை, நெருக்கமான பாதை. அதற்கு வேறு வழிகள் இல்லை. ஒரே வழி, அது உபத்திரவங்களின் வழிதான். அதனாலே அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக பார்த்தோம், உபத்திரவங்களை சகிக்கும்படி நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். That is not an option. இதை பண்ணவோ பண்ண வேண்டாமோ என்று சொல்லி நமக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தரவில்லை. நமக்கு அதை நியமித்திருக்கிறார். அது நமக்கு ஆசீர்வாதமே. இந்த உபத்திரவம் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்க கூடாது என்றால் 2 காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஒன்று, நாம் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவர் எனக்கு இந்த உபத்திரவங்களை தந்திருக்கிறார், நான் ஆண்டவருக்குள்ளாய் மேன்மை பாராட்டுகிறேன். 2, அந்த உபத்திரவம் வரும்போது நமக்குள்ளே பரிபூரண சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும். உபத்திரவப்படுகிறது நமக்கு நல்லது. உபத்திரவப்படுகிறது நமக்கு நல்லது. அது நம்மை பரலோகத்திலே கொண்டு சேர்க்க வல்லமை உள்ளதானபடியினால் உபத்திரவப்படுகிறது நமக்கு நல்லது. ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நமக்கு வருகிற உபத்திரவங்களை அவருடைய அன்பினாலே நாம் மேற்கொள்ளுவோம். அவருடைய அன்பினாலே நாம் மேற்கொள்ளுவோம். அவருடைய அன்பினாலே நாம் மேற்கொள்ளுவோம். அன்றிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எந்த உபத்திரவும் உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரித்து விடாதபடி உம்முடைய அன்பினாலே ஆண்டவரே, இதோ இந்த உபத்திரவங்களை ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலாம் சோதனையில் வாடிடுவேனோ. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலாம் சோதனையில் வாடிடுவேனோ. பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன்.
பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன். பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னாம் எனையும் நீர் நேசித்ததேனையா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, ஈலாம் சோதனையில் வாடிடுவேனோ. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலாம் சோதனையில் வாடிடுவேனோ. பாதாளம் போன்ற கொடிய அன்பினார் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன். 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 அக்கினியில் மலர்ந்த மலர்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். வெயில் போன்ற இந்த சாதாரண சோதனைகளிலே நாம் வாடிவிடக்கூடாது. இந்த உபத்திரவம் நம்மை ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரித்து விடக்கூடாது. மாறாக இந்த உபத்திரவம் நம்மை இன்னும் ஆண்டவரோடு கிட்டி சேரும்படி செய்ய வேண்டும். இன்னும் ஆண்டவரை நாம் நேசிக்கும்படி செய்ய வேண்டும். சத்துரு இந்த உபத்திரவங்களை கொண்டு வரும்போது நினைப்பான், இந்த உபத்திரவங்களை ஆண்டவர் விட்டு பிரித்துருன்னு. ஆனா நம்முடைய ஆண்டவர் எந்த அரண்மனையிலிருந்து பிள்ளைகளெல்லாம் கொல்லப்படுவதற்கு ஆணை வந்ததோ அதே அரண்மனையிலே எகிப்தியர்களின் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்குகிற மோசேயை அதே அரண்மனையிலே வளர்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சத்துருடைய தந்திரங்களில் வேதம் சொல்லுகிறது, ஞானிகளுடைய தந்திரங்களிலே பிடிக்கிறவர். சத்துரு நினைக்கிறான் இந்த உபத்திரவங்கள் இவர்களை தேவனுடைய அன்பை விட்டு பிரித்து விடும் என்று. ஆனால் ஆண்டவர் அந்த சத்துருவின் நினைவை பாழாக்கி போடுகிறார். எந்த உபத்திரவம் ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை பிரித்து விடும் என்று நினைத்தானோ அதே உபத்திரவம் இன்னும் நம்மை ஆண்டவருடைய அன்பிலே நிலைக்க செய்கிறது. இன்னும் ஆண்டவரை நாம் நேசிக்கும்படி செய்கிறது. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். நான் உபத்திரவப்படுகிறது நல்லது, நான் உபத்திரவப்படுகிறது நல்லது. ஆண்டவரை பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உபத்திரவப்படுகிறது நல்லது. உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, நான் உபத்திரவப்படுகிறது நல்லது. இந்த வழிதான் என்னை பரலோகத்திலே சேர்க்கும். அதனாலே உபத்திரவங்களின் வழியாய், அநேக உபத்திரவங்களின் வழியாய் நான் நடப்பது எனக்கு நல்லதா ஆண்டவரே. இது என்னை பரலோகத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். தேவனுடைய ராஜ்யத்திலே என்னை கொண்டு வந்து சேர்க்கும். சுயநலமாய் வாழ்ந்து விட்டு போகிறதற்கு அல்ல ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும்படியாக, அநேகருக்கு எங்களை ஆறுதலாய் வைக்கும்படியாக, அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டபடியினாலே இந்த உபத்திரவங்களை எங்களுக்கு தருகிறீர். எங்களுடைய உபத்திரவம் மற்றவருடைய ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாக இருக்கிறபடியினாலே நாங்கள் உபத்திரவப்படுகிறது நல்லது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இதை நியமித்திருக்கிறீர். உபத்திரவங்களை சகிக்கும்படியா எங்களுக்கு நீர் நியமித்திருக்கிறீர் ஆண்டவரே. அதனாலே சந்தோஷத்தோடு சொல்லுகிறோம், நாங்கள் உபத்திரவப்படுகிறது நல்லது. இந்த உபத்திரவ காலங்களிலே ஆண்டவரே
முறுமுறுக்காதபடி, உம்மை தூஷிக்காதபடி, ஐயா எங்களுடைய உபத்திரவங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டும்படி எங்களுக்கு உதவி செய்யும். உபத்திரவங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டும்படி எங்களுக்கு உதவி செய்யும். உபத்திரவங்களிலே ஆண்டவரே நாங்கள் சாதாரண சந்தோஷம் அல்ல, கொஞ்சம் சந்தோஷம் அல்ல, பூரண சந்தோஷம் அல்ல, பரிபூரண சந்தோஷம் அடைய எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுடைய உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உபத்திரவப்படுகிறது எங்களுக்கு நல்லது ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எங்களுக்கு நீரே பலன் தருவீராக, எங்களுக்கு நீரே பலன் தருவீராக, எங்களுக்கு நீரே பலன் தருவீராக. தொடர்ந்து எங்களோடு பேசும் ஐயா. வந்த ஒவ்வொருவருடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்த நோக்கத்தோடு எதை நினைத்து உம்மை தேடி இந்த இடத்திலே வந்திருக்கிறார்களோ அதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். உடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர், நீர் அவர்களுக்கு பதில் கொடுத்தபடியினால் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய ஆசீர்வாதத்தோடு அனுப்பு ஐயா. வெறும் கையாய் அல்ல, ஆசீர்வாதத்தோடு இந்த பிள்ளைகளை அனுப்பும், சந்தோஷத்தோடு இந்த பிள்ளைகளை அனுப்பும். உபத்திரவத்திலே இருந்தாலும் மிகுந்த சந்தோஷத்தோடு, பரிபூரண சந்தோஷத்தோடு, பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு இந்த பிள்ளைகள் கடந்து செல்லும்படி கர்த்தரே உதவி செய்வீராக ஐயா. எல்லாரையும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெபனில் இருக்கிறதான வேளையிலே நிறைவு ஜெபத்தை இருந்து கத்திரி ஊழியத்தில் நிறைவேற்றி வருகிறதான தேவதாசன் சத்தியகுமார் அவர்கள் நமக்காக நிறைவு ஜெபத்தை எடுப்பார்கள். நம் ஜெபத்தோடு ஆசீர்வாதத்தோடு கூட இந்த நிறைவே செய்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்னும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு திருவு கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் எல்லா விஷயத்திலும் நன்றி செலுத்தி இந்த இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை நல்ல தேவதாசன் மூலம், நல்ல ஊழியக்காக திருச்சபையின் போதகர் மூலம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீரே, நமக்கு நன்றி என்று சொல்லி எல்லா விஷயத்திலும் நன்றி செலுத்தி